வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, திருக்குறள்ல ஒரு குறள் இருக்குது. அதாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒருவருக்கு நாம வெளிப்புறத்துல அவங்களுக்கு உடம்புல ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் ஈவன் தீயினால் சுட்ட காயமாக இருந்தாலும் கூட அது சீக்கிரம் ஆறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நம்ம ஒருத்தரை மனசால காயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஆறாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. இதை சைக்காலஜியில் இதே தான் நாமளும் சொல்கிறோம். நம்ம பாசிட்டிவாக ஒருத்தர்கிட்ட பேசுறது மூலமாக அவங்களுடைய தன்னம்பிக்கையை நம்மால் அதிகமாக ஆக்க முடியும். அப்போது ஒருத்தரை கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப கண்டென்டடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் அவங்களோட உரையாடும்போது நம்மளுடைய பேச்சு அப்படிங்கிறது அவர்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தி விடாத மாதிரி இருக்கணும். அப்போது நம்மளுடைய ஸ்பீச்சில் எப்படி நம்ம அவங்கள பாசிட்டிவாக சொல்லணும் அப்படிங்கிறது, அவங்களுடைய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை தொடர்ந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம பூஸ்ட் பண்ண முடியும். அப்படி பூஸ்ட் பண்ணும்போது அவங்களால இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது உளவியல் சொல்கிறது. இதுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு மாணவர் ஒரு பள்ளியில் படிக்கிறாரு. அந்த பள்ளியில் வந்து தொடர்ந்து பெற்றோர் ஆசிரியர் அவங்களுடைய சந்திப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாணவரை வந்து அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. திருப்பி 2-3 தடவை அவங்க அம்மாவை வர சொல்லி சொல்லும்போது கூட அவங்க வேலை சுமை காரணமாக அந்த பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புக்கு போக முடியாமல் போகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் திடீர்னு ஒரு நாள் அந்த பள்ளி நிர்வாகம் அந்த மாணவரை கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து, இதை எடுத்துன்னு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மாணவர் அந்த கடிதத்தை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அந்த அம்மா வாங்கி அதை பார்த்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு முகம் ஒரு மாதிரி மாறுகிறது. உடனே அந்த மாணவர், அம்மா அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை கண்ணு, அதாவது அவங்க வந்து பள்ளியில் உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய அறிவுக்கும் ஏற்ப அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அங்கே சரியான ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தால் உன்னை வந்து வேறு பள்ளியில் சேர்த்து வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்ககிட்ட இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நம்ம வேற ஒரு பள்ளியை கூட தேடுறதை விட நாமே இருந்து படித்து உன்னை நான் பெரிய ஆளாக்குறேன், நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த பையனை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் அவரும் படித்து ஒரு மிகப்பெரிய அறிஞராக மாறுகிறார். ஒரு நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய தாயாரெல்லாம் மறைந்த பிறகு ஒரு நாள் எதேச்சையாக அவர் அந்த கடிதத்தை பார்க்கிறார். அப்போ அந்த கடிதத்தை பார்க்கும்போது அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவங்க அம்மாவுக்கு எழுதும்போது, உங்களுடைய குழந்தை வந்து ஒரு சிறப்பு குழந்தை, அவர் வந்து சுத்தமாக அவருக்கு படிப்பில் கவனமே இல்லை, அவருக்கு எங்களால் பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, அதனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைய நீங்கள் வேற ஏதாவது பள்ளியில் போய் சேர்த்துருங்க, இல்லை மாற்று சான்றிதழ் வாங்கின்னு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் அன்னைக்கு அந்த தாயார் அந்த குழந்தைகிட்ட அந்த விஷயத்த சொல்லாமல் அந்த குழந்தைக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக பாசிட்டிவான சில விஷயங்களை மட்டுமே சொல்லி, அப்படி அவரை இந்த ஸ்கூலில் அவரை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குதுங்கிறதே அவருடைய மனசில் கொஞ்சம் கூட விதைக்காமல் இருந்ததுனால அவர் பின்னால் படித்து இன்னைக்கு நாமெல்லாம் போற்றி பாராட்டக்கூடிய ஒரு அறிஞராக அவர் உருவெடுத்திருந்தார். அவர் யாரும் இல்லை, தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். ஆக இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பாசிட்டிவான வார்த்தைகள், அரவணைப்பான ஒரு 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 சூழ்நிலையில் எந்த ஒரு குழந்தையும் மிக சிறப்பாக படிக்கவும் செயல்படுத்தவும் முடியும், பின்னாளில் பெரிய அறிஞராகவும் வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாமும் நம்முடைய வார்த்தைகளினால் இனிமேல் யாரையும் காயப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களையே பேசுவோம், நல்ல இதையே செய்வோம். நன்றி.